ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம், விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரம் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ அதில் வந்து மாற்றம் இல்லை. கடகம் போது சந்திரன் வந்து 2.5 நாட்களுக்கு ஒரு முறை மாறுது. ஸோ அதனால் வந்து ரொம்ப வேகமாக போகிற பிளானட் போது சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நமக்கு வந்து சின்ன வந்து ஒரு 2 நாள் ரொம்ப நல்லாயிருக்கும், 2 நாள் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகும். மற்றபடி வந்து ஒரு லாங் டேர்மில் எதுவுமே இருக்காது. அது ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி உங்களது 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி என்ன சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சூரியன் உங்களுக்கு ஆட்சியாக 2ல் இருக்குது. அதுவும் வந்து இப்போ கேதுவுடைய சாத்தில் ஒரு 4 நாள் இருப்பாருங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக பேசும்போது நம்ம ஏதாச்சும் வெடுக்குன்னு பேசுகிறது, அதுக்கப்புறம் பாஸஸ்ஸு, நம்மளோட மேலதிகாரியோ நம்ம மேலே இருக்கவங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அது நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. மனைவி. ஸோ மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டு நம்ம நச்சரிக்கிறது, எங்கள் அப்பா இப்படி கேட்க சொன்னாங்க, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாமே ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிற ஒரு காலகட்டங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள். ஸோ நிறைய பிரயாணங்கள் மூலயமா நல்ல லாபம் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3லையோ 3ஆம் அதிபதி 2லையோ இருக்குன்னா அப்போது வந்து நமக்கு வந்து கலகங்கள் இருக்கும். ஸோ நமக்கு தெரியாமல் ஒரு கேமரா செட் பண்ணுறது, நம்ம மொபைல்லே வந்து ஏதாச்சும் பக் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது அது ராசியிலே இருக்கிறது. புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் தான். ஒரு புதிய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான சொத்துக்கள் விஷயமாக கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள்லாம் இருக்கும். நீண்ட நாட்களாக வந்து உங்கள் அம்மா வந்து உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னா இப்போ வந்து பார்க்குறதுக்கான அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் 3லிருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது உங்களுக்கு வந்து 5 3 குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி, வெற்றி எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தொழிலில் வந்து இப்போ செவ்வாய் இருக்கிற 8ஆம் இடமாக வரும்போது கொஞ்சம் வந்து கவனம் தேவை. அதாவது புதிய ஒப்பந்தங்கள் ஏதாச்சும் வந்து புதுசாக கான்ட்ராக்ட்டுக்கு வராங்க, ஒரு புது இடத்துக்கு மாற்றுறாங்க, தொழில் ரீதியான விஷயம் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா தொழிலில் மாத்திரம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். மற்றபடி வேலை செய்பவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான காலகட்டங்கள், நல்ல லாபங்கள் வர மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ஒரு சிறப்பு தான். ஏன்னா வந்து 5ஆம் அதிபதி வந்து குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ குழந்தைகள், ஆன்மீகம், கலைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வாய்ப்புகள் நிறைய வரும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 12 வேலை விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அலைச்சல் தான். சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து இது ஒரு அனுபவமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வருவோம், புது விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது வரும் காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அது உதவும். அதனால் அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். ஆனால் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதியான சனி வந்து இப்போ வந்து 9ல் சனி வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கினுள்ள ஒரு சின்ன ஈகோ கிளாஷஸ், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க நல்லது. 8ஆம் அதிபதி 9ல் அப்படின்னும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஐயோ என்னடா அது இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே, என்னடா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற ஃபீல் கொஞ்சம் இருக்கும். பட் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஸோ இது ஒரு 2 மாதம் இருக்கும். இன்னும் அந்த 2 மாதம் வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா வந்து ட்ராவல்னால் எந்த மாதிரி ட்ராவல்னால் வேலையில் வந்து
ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறது, ஒரு நாடை விட்டு நாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஒரு 3ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 6 தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நீங்கள் கடன் கேட்டிங்கன்னா இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் அந்த கடன் வந்து ஒரு உங்களை டார்ச்சர் பண்ணுற கடனாக மாறாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருங்க. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அது ரொம்ப உங்களுக்கு ஒரு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்கள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. புதிய வீடு சொத்துக்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அடையணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வந்து ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபதினு சூரியன் 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறமான விஷயங்கள் இருக்கும். பாசஸ் நிறைய கேள்வி கேட்பாங்க. மனைவி வந்து அவங்க அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களே உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக. இது ஒரு 4 நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதியும் சிறப்பான பலன்கள், நல்ல விஷயம். ஏன்னா அது 2 நாட்களில் போது ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதிங்க. செவ்வாய் வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகள் வந்து பெரிய வாய்ப்புகள், பெரிய வெற்றிகள் கிடைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இளைய சகோதரருக்கும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும். ஸோ அவர் ஏதாச்சும் அவர் வந்து ஒரு மன உளைச்சல் வரும். ஏதாவது டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறீங்கன்னா 1க்கு 4 வாட்டி யோசித்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ பேராசை காட்டி யாராச்சும் லாக் பண்ணுவாங்க, கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக வந்து ராகு தசாபுக்தி வந்துடுங்க. ராகு வந்து இப்போ உங்களுக்கு 8லேருந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசித்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள், பக்கத்து வீட்டுக்காரர், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் புதன் வந்து இப்போ உங்களுக்கு 2ல் இருக்காருங்க. 12ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திற்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிரயாணம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கலகங்கள்னும் போது உங்களுக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, உங்கள் மொபைல்லே வந்து ஒரு பக் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகம் வந்து கேது தசாபுக்தி இருந்தாலும் கேது வந்து 2ல் இருக்காருங்க. ஸோ அதுவும் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய கேள்விகள் இருக்கும். நிறைய விஷயங்களுக்காக வந்து கேள்விகள் நிறைய கேட்டு நம்மளை நச்சரிக்கிறதுக்கு, அதுவும் குடும்பத்தில் உள்ள பெண்கள் நம்மளை வந்து நிறைய கார்னர் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது நல்லது. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ அமைதியான இடத்துல ஒரு உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்ன தெய்வமாக இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஈஸ்வரன் பிடிக்கணும், ஓம் நமச்சிவாய மனசார இறைவனைக்கு வந்து கும்பிடும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் வந்து ராசியிலே இருக்கிறது. அது வந்து கேதுவுடைய சாரத்தில் ஒரு 4 நாள் இருப்பாருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இதில் வந்து என்னென்னா அப்பா நிறைய கேள்வி கேட்பார். அதே மாதிரி மேலதிகாரிகள் நிறைய கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கவர்மெண்ட்டில் லீகல் சம்மந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய். அவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 4, 9ஆம் அதிபதி அப்படின்னும்போது இப்போ வந்து உங்களுக்கு நிலபுலன்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பானாலும் அம்மானாலும் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. இருந்தாலும் குடும்பத்தில் வந்து 2ஆம் அதிபதி வந்து 3, 8 வரும்போது குடும்பத்துக்கு தேவையில்லாத சச்சரவுகள் அந்த மாதிரி விஷயங்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்க. ஏன்னா குடும்பத்தில் ஏதோ ஒரு டிக்கெட் வந்து நம்மளை வந்து லொல்லு பண்ண ஒதுக்கிறது உண்மையான விஷயம். பொருளாதார சம்மந்தமான விஷயங்களை வாக்குவாதங்களை இப்போ வந்து கட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஸோ மற்றபடி அதெல்லாம் இல்லை. பட் லாபம் இருக்குன்னா லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சுக்கிரன் அது வந்து 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அது போது சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் பிரயாணத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ஆம் அதிபதி சனி சம்மந்தப்படும் போதே அந்த வேகத்தில் வேலை நடக்கலை அப்படிங்கிற ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா அது 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். 4, 9ஆம் அதிபதியான செவ்வாய் சிறப்பான பலன்களை கொடுத்துருவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய, புதிய சொத்துக்கள் லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களோட 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதியான குரு, 5 மற்றும் 8ஆம் அதிபதி குரு வந்து 11ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பு. குழந்தைகளுடைய விஷயங்கள் அற்புதமாக நல்ல லாபங்கள் கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து உங்களை அந்த அடையிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தை இல்லாதவர்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு வந்து இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதி 11 ஒரு விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. இதுவரை வராத காசு, எனக்கு காசே வரலைங்க, ஒருத்தவங்க வந்து டாச் பண்ணிகிட்டு இருக்கிறான்னா இப்போ போட்டு உழுக்கும்போது கண்டிப்பாக அந்த காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து வேலையில் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். 7ஆம் அதிபதி 8லும் கணவன் மனைவிக்கினுடைய வந்து நிறைய வாக்குவாதங்களையும் சின்ன ஒரு மனஸ்தாபனையும் ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. 8ஆம் அதிபதி குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது 8 வந்து 11 வந்து நான் சொன்ன மாதிரி விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் குழந்தைகளாலும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான சனி செவ்வாய் வந்து உங்களுக்கு இந்த 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் வெற்றிகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும், தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களால வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய பணம் ஒரு தொழிலில் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய வாக்கு எங்கேனாச்சும் வார்த்தை கொடுக்கும்போது ஏதோ இடமா கொடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். 11ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே ஒரு பெருத்த லாபங்கள், ஒரு பெரிய பிஸ்னஸ், பெரிய ஒரு லாபங்களை நோக்கி நம்ம மனசு போங்க. ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது பாசஸ்லாம் நிறைய கேள்விகள் கேட்பாங்க, அப்பா நிறைய கேள்விகள் கேட்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தின்னு சிறப்பான பலன்களை கொடுத்தோம், சின்ன விரயங்களை கொடுத்தோம், அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து 2ல் இருக்கும்போது அப்பானாலையும் அம்மானாலையும் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ரியல் எஸ்டேட், வண்டி வாகனங்கள் தொழில் பண்ணுறவங்களும் வந்து ஒரு பெருத்த லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் சின்ன அலைச்சல்கள் இருக்கலாம், ஆனால் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் இப்போது பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து கலப்பு திருமணம், காதல் திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏதாச்சும் சொல்லணுன்றதுன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா வந்து குரு 11ல் இருக்கார். ஸோ ராகு சம்மந்தப்படும்போது கண்டிப்பாக வந்து ஒரு லவ் மேரேஜோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது சிறப்பாக முடியறதுக்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு. ஸோ சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தினா குரு வந்து விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இப்போ ட்ரீட்மெண்ட்டில் ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் இல்லை மற்றபடி ஒரு பெரிய காசு ஒருத்தண்ட மாட்டிகிட்டு இருக்குன்னா இப்போது அது கேட்கும்போது கண்டிப்பாக அந்த காசு ரிலீஸ் ஆகி வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. ஸோ இன்றைக்குமே 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியினுடைய சின்ன ஈகோஸ், ஒரு ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வேலையிலையும் ஒய்ஃப் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதனால் ஒரு சின்ன மன உளைச்சலோ டென்ஷனோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த ஸோ வந்து 2 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது ஒரு பெரிய லெவலில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஸோ பெருசாக ஏதாச்சும் பண்ணணும், பெரிய லெவலில் வந்து சாதிக்கணுங்கிற எண்ணங்களே அற்புதமாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர், குடும்பம் சம்மந்தமான விஷயங்களை சில பேர் கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் கொஞ்சம் யோசித்து கடன் வாங்குறது ரொம்ப இல்லை. ஏன்னா ஒரு 4-5 நாள் விட்டிங்கன்னா அது மாறி போயிடும். இப்போ போய் துருன்னு வாங்காமல் ஒரு வாரம் சென்று யோசித்து சொல்கிறது புத்திசாலித்தனம்.
சிம்ம லக்னமாக இருந்து கேது திசாபத்தினா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெண்களுக்கால் கொஞ்சம் கடன் வாங்குறது, பெண்களுக்கு ஒரு பணம் வாங்கி கொடுக்குற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம விரயமாகிறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களை சில பேர் வந்து லோன் வாங்குற மாதிரி சங்கடங்களை ஏற்படுத்திடும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிரன் திசாவில் சுக்கிரன் பணில் இருக்காருங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அதே மாதிரி புதிய அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்களுக்காக நிறைய வந்து வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பண்ணுற விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஏன்னா இப்போ சுக்கிரன் வந்து சனியில் போகும்போது தொழில் ரீதியான விஷயம் ஒரு பெரிய முதலீடோ பெரிய விஷயங்களோ வந்து இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். ஸோ அமைதியான நேரத்தில் உட்காந்துக்குங்க. ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஈஸ்வரன் ஒன்று நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், மனசுக்குள்ளேருந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஸோ அந்த ஈஸ்வரன் உள்ளுக்குள்ளே இருக்கிறத ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். சிறப்பான பலங்கள் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் வந்து 12 அதுவும் கேதுவோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். சில பேருக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களை கேதுவும் புதனுமே சம்மந்தப்பட்டாலே கடன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் ஏற்படுத்தும். அதனால் வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ பண்ணுறதுக்கு முன்னாடி 1-4 வாட்டி யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா 12ஆம் அதிபதினா சூரியன் அங்கே இருக்கும்போது சில நேரங்கள் வந்து மைண்ட் பிளாங்க் ஆகும். காரணம் என்னென்னா இந்த அஸ்தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்கு வந்து டக்குன்னு ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுறதுக்கான சூழ்நிலைகளும் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுக்க ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான பணம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபாரம் மூலயமா ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் வந்து ஒரு திருமணம் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த என்றைக்குமே வந்து சனி அங்கே இருக்கார். ஸோ அதனால் வந்து இதுவரை ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருந்த ஒரு திருமண நிகழ்ச்சியும் டக்குன்னு முடியறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பட் இதனால் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள், ஏன்னா 6ஆம் அதிபதியும் சின்ன தடைகள் இருக்கும். இதனால் நம்ம முயற்சியை கைவிடாமல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3-8ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கலக்கங்கள், ஒரு பெரிய லாபம் வரல, நம்ம நினச்ச மாதிரி இல்லை, அண்ணன் வந்து என்கிட்ட தப்பாக நினைஞ்சுக்கிறான், என்ன அது இப்படின்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன கலக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நீங்களே தேவையில்லாத ஒரு விஷயத்தை மனசில் கற்பனையிலே பண்ணிக்கிட்டு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. செவ்வாய் சந்திரனும் போது நமக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்குன்னா அதில் கொஞ்சம் அதிகமாக போகும். ஸோ அந்த சரகடிக்கிற விஷயங்களில் நம்ம கொஞ்சம் இன்வால்மெண்ட் ஜாஸ்தி வரும். நிறைய குடிக்கணும், தில் மாங்கே மோர் அப்படிங்கிற மாதிரி நிறைய குடிக்கணும்னு நினைக்கிறப்பான்ற மனசு தோணும். ஸோ அது அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு கெட்ட பழக்கம் என்றைக்குமே வந்து அது ஒரு சங்கடத்தை தான் கண்டிப்பாக கொடுக்கும். ஹெல்த் போச்சுன்னா அது அப்புறம் நம்ம எதுக்கு அந்த கன்றாவி எதுக்கு குடிக்கணும். ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, தலை சுற்றுறதுக்கு எதுக்கு மருந்து குடிக்கணுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா போதை தலை சுற்றுற மாதிரி விஷயத்துக்காக நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கி குடிச்சிடுறோம். ஸோ அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கிறத யோசிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வரும்னா, இப்போ உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி சேர்ந்தவங்க சிறப்பான பணம் நல்ல லாபங்களே கொடுத்துருவார். நல்ல பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சலையும் டென்ஷனையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கும். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 11 இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் தந்தை சார்ந்த விஷயங்கள், பூர்வீகத்தில் வந்து அப்பாவுடைய சொத்து இருக்குன்னா இப்போ லாபம் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிற தசாபுத்தி பலன். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி வந்தனாலும் சூரியன் 12 இருக்காருங்க. அதுவும் கேதுடைய சாரத்தில் ஒரு 4-5 நாள் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாசஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் இன்வால்வ் ஆகிறீங்கன்னா அந்த பெனால்ட்டி போட்டுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தியும் சிறப்பான பலங்கள் நல்ல லாபங்களை அள்ளி கொடுக்கும். ஏன்னா வந்து அது 11 இருக்கும்போது எல்லா விஷயத்துலையுமே ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து ராசியில் இருக்கும்போது அவர் 3-8ஆம் அதிபதி என்னும்போது தேவையில்லாத சங்கடங்களை நீங்களே உருவகப்படுத்தி நீங்களே டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபம் வரல, அவன் என்னோட நிறைய சம்பாதிச்சிட்டான், இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு ஒரு புலம்பல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்பொழுது
தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மாமியாருக்கும் உங்களுக்கும் ஒரு கொஞ்சம் மனசங்கடங்கள், கொஞ்சம் சண்டை சச்சரவுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தியம். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கார். புதிய தொழில் வாய்ப்புகள், நிலவலங்கள் வாங்குறது, தொழில் வாய்ப்புகள் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியம். சனி வந்து 7ல் இருக்கார். மனைவி கொஞ்சம் ஈகோவாக கொஞ்சம் அடமட்டாக இருக்கிறமான ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 5 மற்றும் 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். குழந்தைகளோட வளர்ச்சியாக இருந்தாலும் குழந்தைங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி. வேலையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஸ்பீடில் வேலை போலியோ அப்படிங்கிற ஃபீலே கண்டிப்பாக வரும். பட் ஆனால் வேலை கண்டிப்பாக ஓடிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் கன்னி லக்னம் வந்து புதன் தசாபுத்தியம். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்காருங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் அலைச்சலை கொடுத்து கொஞ்சம் நம்மளை வந்து நடாது இப்படி இருக்குது அப்படின்னா சில பேருக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் கடன் வாங்குறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னம் வந்து கேது தசாபுத்தியம். கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12ல் இருக்கும்போது அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெருத்த லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய லாபம் வரணும், லீகல் விஷயங்கள் இருக்கவங்களுக்குலாம் வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தியம். குடும்பத்துக்கு தேவையான ஒரு பெரிய வருமானங்கள், பிரயாணங்களால் பெரிய வருமானங்கள், தந்தை சார்ந்த விஷயங்களால் பெரிய வருமானங்கள், வெளிநாட்டில் இருக்கிறனாலும் ஒரு பெரிய வருமானங்கள் வரதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை நமக்கு கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக கொண்டு வரும். ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஈஸ்வரனை வழிபாடு பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஈஸ்வரன் இருக்கிறதா ஃபீல் பண்ணி ஓம் நமச்சிவாய ஓம் நிமிஷம் மனசார ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து சம்பவங்களை சொல்லும் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஒரு சம்பவங்களை எப்படி வந்து ஒரு கோச்சார கிரகங்கள்லாம் வந்து நிர்ணயிக்குது, ஜோதிடம் எவ்வளோ ப்ளஸ் எவ்வளோதுன்றதும் இந்த கோச்சார கிரகமும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகமும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே சொல்லும். இது பேர் வந்து நாடி முறைன்னு சொல்லுவோம். ஸோ நாடினா நம்ம நினைக்கிற மாதிரி கையில் வந்து ரேகை விட்டு அந்த நாடி கிடையாது. இது வந்து வேறு ஒரு நாடி முறை. நாடி முறைங்கிறது வந்து எப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகம் இருக்குங்க. ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து ஒரு கிரகங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த கிரகத்து மேலே இப்போ கோச்சாரங்கிறது இப்போ நடைமுறையில் இருக்க கிரகங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சில சம்பவங்களை சூப்பராக செய்யும். ஸோ அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அது வந்து பர்ஃபெக்டாக 100% அப்படியே நடக்குங்க. ஸோ இதில் எந்த வித மாற்றம் இல்லை. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ என்ன மாதிரி கிரகங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்னும் போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சிங்கன்னா அது எந்த கட்டத்தில் வேணால் இருக்கட்டும், அது வந்து ஒரு கோச்சாரத்தில் வந்து ஒரு பிளானட் மேலே போகும்போது அந்த விஷயங்கள் இருக்கணும். உதாரணமாக பெரிய பெரிய ப்ளஸ்ஸு எதெல்லாம் வந்து பாசிட்டிவான கிரகங்கள் உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்கிறத பார்ப்போம். ஸோ எப்பொழுதுமே உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குருன்னு ஒரு பிளானட் இருக்கு இல்லைங்களா, அது மேலே சனிங்கிற கிரகமும் சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து பாவியினாலும் அது சுக்கிரனும் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பெரும் பணத்தை கொடுத்துரும். ஸோ இதில் வந்து எந்தவித மாற்றம் இல்லை. என்றைக்குமே சனி குரு சுக்கிரன் இதெல்லாமே பெரிய காம்பினேஷன். இதில் வந்து பெரும் பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் நல்லாயிருக்கும். அதுவும் குரு செவ்வாய் சுக்கிரன்னா இன்னும் பெரிய ஒரு நிலபுலங்கள் ரியல் எஸ்டேட் துறையிலலாம் வந்து ஒரு பெரும் பணம். எப்படின்னா அந்த பிளானெட்டு மேலே இந்த பிளானெட் போகும்போது பெரிய பெரிய வெற்றிகள் பெரிய பணத்தை கண்டிப்பாக உருவாக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு பிளானெட் இருக்கும். அந்த சுக்கிரன் மேலே கோச்சார சனி, அப்போ இப்போது சனி வந்து உங்கள் சுக்கிரன் மேலே போகுதுன்னு வச்சுப்போமே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணத்தை கொடுத்துரும். அந்த ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் ஒரு பெரிய காசு யாராவது கொண்டாந்து கொடுத்தாச்சு போவாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய காசை கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் சூப்பராக கொடுத்துருங்க. இதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஓகேங்களா. அதே மாதிரி உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிற இடத்துல குரு ட்ராவல் ஆகும்போது குரு செவ்வாய் இருக்கும்போது பெரிய சொத்துக்களை கொடுத்துரும். ஸோ நிறைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. சனி சுக்கிரன் அது வந்து பெரிய காம்பினேஷன், ஒரு பெரிய பணத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் கோச்சாரத்தில் வந்து என்கிட்ட வந்து என்னோடய நடைமுறை என் வாழ்க்கையிலே பார்த்தேன். என்னுடைய ஜனனகால ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் இருக்கிற இடத்துல வந்து சனி வரும்பொழுது தான் எனக்கு ஒரு பெரிய லோன் சேங்ஷன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து பெரிய அமௌண்ட் வந்து பணத்தை என் வாழ்நாளிலே வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் என் பேங்க் பேலன்ஸில் இருந்ததே கிடையாது. ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து பணம் வந்ததுங்க. அதே மாதிரி இதெல்லாம் ப்ளஸ்ஸஸ். மைனஸஸ் என்னென்ன நடக்கும் அப்படின்னிங்கன்னா இந்த ராகு கேது. ஸோ இந்த ராகு கேது சனி இதெல்லாம் வந்து வேற ஒரு பிளானெட் மேலே போகும்போது என்னென்ன பிளானெட்டில் போகும்போது நம்ம மைனஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் மேலே வந்து ராகு போகுதுன்னு வைங்களேன், நிறைய கீழே விழுறது, காலை உடச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதே மாதிரி சனியும் செவ்வாய் உங்கள் ஜனனகால ஜாதக செவ்வாய் மேலே சனி ட்ராவல் ஆகும்போதோ
இல்லை உங்கள் சனி மேலே செவ்வாய் ட்ராவல் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸு, கீழே விழுறது, இந்த மாதிரி விஷயங்களையும் மன உளைச்சலை கொடுத்துரும். ஸோ இது வந்து அந்த ட்ராவலாகி வெளியில் போகிறவரை வந்து நல்லா படாத பாடு படுத்திடும். அதே மாதிரி கேதுங்கிற பிளானட்டும் அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகளை உருவாக்கும். ஒரு கேது வந்து இப்போ ஒரு குரு மேலே வந்து ஒரு கேது போதுன்னு வச்சுக்கோமே, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன உளைச்சலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கிடும். ஐயோ என்னடா அது இப்படி ஆகிடுதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும். இது வந்து 100% அஸ்ட்ராலஜியில் வந்து அப்படியே நடக்கும். அதுவும் தசாபுக்திகள்லாம் கனெக்ட் ஆச்சுன்னு வைங்களேன் 200%. அவ்வளோதான். இவங்களை வந்து நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்குங்க. ஏன்னா வந்து இது ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. மைனஸ் வரும்போது என்ன பண்ணோன்னா அந்த டைமில் வந்து நம்ம பெரிய கமிட்மெண்ட்டோ பெரிய விஷயங்களோ இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. உதாரணமாக எனக்கு மைனஸாக நடந்த விஷயத்த சொல்கிறேன். எனக்கு அப்போ செவ்வாய் திசை நடந்துருந்தது. ஸோ செவ்வாய் திசை நடந்துட்டு இருக்கும்போது அப்போது என்னுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்னுடைய செவ்வாய் மேலே ராகு ட்ராவல் ஆகுதுங்க. நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கம்பெனிலேருந்து வேறு ஒரு கம்பெனி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்கிற தைரியத்தில் நான் பேப்பரை போட்டுட்டேன். அங்கே போகும்போது அந்த கம்பெனி கன்ஃபார்ம் ஆகலை. அவங்க திடீர்னு கழுத்து எடுத்துட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சிடுச்சு. இதுவரை என் வாழ்நாளில் வேலை இல்லாமல் இருந்ததில்லை. கிட்டத்தட்ட 4 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். 3 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். பட் 4 மாதம் டோட்டலாக சம்பளத்தோடு சேர்த்து 4 மாதம் வச்சு செஞ்சிருச்சு. பட் தேங்க் காட் அன்றைக்கி வந்து ஏதோ பேக்கப்பில் வந்து கொஞ்சம் காசு இருந்தால் தப்பிச்சேன். இல்லைனா இருக்கிற கமிட்மெண்ட்டு கண்டமாயிடும். பட் ஆனால் மன உளைச்சல் பயங்கரமாக கொடுக்குது. அந்த 3 மாதங்கள் வேலை இல்லாமல் ஒருத்தன் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ராகு வந்து அந்த செவ்வாயை விட்டு இறங்குற வரை அந்த பிரச்சனை இருந்ததுங்க. அது விட்டு போனோன்னே ஃப்ரீயாச்சு. அதே மாதிரி கேது போகும்போது இது மாதிரி ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஆனால் ரொம்ப நாளாக இருக்காது. ஒரு 2 to 3 months மேக்ஸிமம் ஒரு 3 மாதம் இருக்கும். ஆனால் நீங்கள் அடிப்பட்டதோட ரணம் ஆகிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். ஐயோ அடிச்சிட்டாடுங்க ஒருத்தர் போய் உதவ வாங்கினீங்கன்னு வைங்களேன், அது ஆறுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் அப்போ அடி வாங்கினதுக்கு ஆறுறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். ஸோ அதனால் ஒரு கோச்சார பிளானட் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட்டோ பெரிய விஷயமோ இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடத்தை விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.